ஒரு மூணு பேரை சேர்ந்து பாடணும். ஒரு மூணு பேரை சேர்ந்து பாடுங்க. சின்ன பிள்ளைங்க யாரும் சத்தம் போடாதீங்க, உக்காருங்க உக்காருங்க. எல்லாரும் பாடலை பாடுவோம். வீடுகளை நாயகன் வெற்றி தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! பாடுங்க. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்!
பிள்ளைகளுக்கும் நிச்சயமான ஒரு விடுதலை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிறதான கிதியோன் பிரதர் அவங்க வந்து ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை கூட கிதியோன் பிரதர் வந்து பாடுவாங்க. அவரோடு கூட சேர்ந்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். சின்ன பிள்ளைங்க சின்ன பசங்க அமைதியா தம்பி அமைதியா இருப்பா. எல்லாரும் பாட்டு 4வது பாடல்.
துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், எண்ணமெல்லாம் மேகமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார், இன்று எண்ணமெல்லாம் மேகமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பிரதர். தொடர்ந்து நாம் இப்பொழுது கூட அடுத்த காரியத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆராதனைக்கு பகுதிகளுக்காக நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது கூட நம் மத்தியில் இருக்கிறதான சியோன் எழுப்புதல் ஊழியங்கள் ஆம்பூர் அந்த பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறதான அருமையான தேவனுடைய தாசர் அவங்க டீம் குழுவோடு கூட இணைந்து இன்றைக்கு ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறாங்க. அவரோடு இணைந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கலாம், துதிக்கலாம். ஆகையால கர்த்தரை ஆராதிக்கும் போது பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். மனுஷன் பேரை நம்ம சொல்றதுக்கும் ஆண்டவர் பேரை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உருவாக்கினவர். அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நிச்சயமா நம்ம கொடுக்கணும். அசால்ட்டா நம்ம ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. பயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிறதான தேவனுடைய ஊழியர்கள் அவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பாங்க. கைகளை தட்டி அவர் எல்லாம் வெல்கம் பண்ணுவோமா? ஆராதனைக்கு பகுதியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல சிரிச்ச முகத்தோட ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க பாடும் பொழுது பேசும் பொழுது இங்கே அங்கேயும் எங்கும் பார்க்க கூடாது, எங்களை மாத்திரம் தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் நாங்க பேசும் பொழுதும் பாடும் பொழுதும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் புரியும். தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார்? அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, ஒரு பாடலை பாடலாமா?
எபினேசரே, இதுவரை உதவி செய்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீ நடத்தி வந்த விதம், நீ பாதுகாத்த விதம், இதுவரை நீ உதவி செய்து நடத்தி வந்த தெய்வம், இனி மேலும் என்னை நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு சமூகத்தில் நாங்கள் பாடி துதிக்கிறோம். நாம நல்ல கரணத்தை எப்படி இருந்தாலும் என்னை கண்ணோக்கி என்னை காண்கிறவராய் இருக்கிறீர்கள். ஆமா, இல்ல கையில உற்சாகமா தட்டலாமா? சுகம் தந்தீரே நன்றி. இந்த நாளிலே யெகோவா ரப்பா தேவன் நம்மை சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உற்சாகமா, ஹalleluya, நல்லா உற்சாகமா, நல்லா ஹalleluya, நல்லா
கொஞ்சம். ஆமென், 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 ஆமென். Thank you, Jesus. முழு உள்ளத்தோடு பாடு. முழு பலத்தோடு. Thank you. வாய் வைக்கிறது பாடலாம். நீங்க பாடலாமே நீ சொல்லுங்க. இந்த ஆண்டவர் சத்தத்தை கேட்பாங்க. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு அன்பு. ஹல்லேலூயா. மனுஷன் காட்டுகிற அன்பு அல்ல, சொந்த பந்தம் காட்டுகிற அன்பு அல்ல, உற்றார் உறவினர் காட்டுற அன்பு அல்ல, தன் பிள்ளைகள் காட்டுற அன்பு அல்ல. ஆண்டவர் காட்டுற அன்பு அது அளவில்லாதது. ஹல்லேலூயா. அது ஈடு இல்லாதது. ஹல்லேலூயா. ஒரு ஆழத்திற்கும் ஒரு அன்புக்கு அளவே இல்லை, முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாட போடும். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை
பாடலை பாடி நம் ஆராதைக்குள்ளாக கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொண்டிருக்காரு தெரியுங்களா? தாயின் கர்ப்பத்திலே உருவாகுவதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீ கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே தேவனாகிய நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய தாய்மாருடைய வயிற்றிலே நாம் பிறந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அமைதியா இருக்கிறோம். தாயின் கர்ப்பத்திலே ஒரு குறையில்லாமல் தேவன் இந்த உலகத்திலே பிறக்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாம் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இப்படி பாடணும், உங்களை பார்க்கணும், இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருந்தா நீங்க எங்களை பார்த்துருக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நம்மளை அழகாய் படைத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. பாடலை பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பாட்டுத்தால இந்த கையில் இருக்கிற பாட்டுத்தால 2வது பாடல் எல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து தேவநாமத்தை மேம்படுத்துவோம். நல்லா கரங்க. ஜனங்கள் வாழ்கிறார். ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். எழுப்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் உருவானதே. எழுப்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. எப்படிப்பா? அதுவே தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாகவே
கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்பி தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாவதற்கு முன்பதாக, அதாவது என் தாய் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்தவர். ஹல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்ததுனாலதான் இந்த இடத்துல வந்து நீங்க நின்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் இப்படி இந்த இடத்துல ஸ்டேஜ் ஏறி உங்க இடத்துல இப்படி ஒரு மைக்கு, பசங்க யாரும் பேசக்கூடாது, சொல்றத மட்டும் கேளுங்க. இப்படி ஒரு மைக்கை பிடிச்சி உங்க சமூகத்தில் நின்று இப்படி பாடினுக்கிறேன்னா உங்க பார்வைக்கெல்லாம் நான் ஒரு நல்லவனா உங்களுக்கு கண்கள் தெரியும். ஆனா எனக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருந்தது. எனக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருந்தது. உங்களை போல சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அநேக வாலிப பிள்ளைகளோடு நண்பர்களோடு சேர்ந்து அநேக பாவத்தில் விழுந்திருந்தேன். நிறைய நேரங்களில் குடிப்பழக்கத்தில் நண்பர்களோடு இருந்திருக்கு. அன்பு வாலிப பிள்ளைகளே, வாலிபனே, வாலிப சகோதரனே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு வாலிபரே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. ஆண்டவர் என்னை எப்படி தெரிந்து கொண்டார்? என்னோட பின்னாடி உடைய வாழ்க்கை என்ன? ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்திருந்த என்னை, பாவத்திலே விழுந்திருந்த என்னை, நண்பர்களோடு உல்லாசமாய் சுற்றி திரிந்து பல பாவ காரியங்களை ஈடுபட்டு குடிப்பழக்கத்திலே அடிமையாய் இருந்து, புகை பிடிக்கிறது அடிமையாய் இருந்து, கஞ்சா அடிக்கிறதுல ஒரு கடினமான பாவத்தில் விழுந்திருந்த என்னை ஆண்டவர் என்னை தாயின் வயிற்றிலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலே என் தாயே பிறக்கிறதுக்கு முன்பதாக, நான் பிறக்கிறதுக்கு அல்ல, என் தாயே உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை தெரிந்து கொண்டதனால்தான் இந்த இடத்துல நின்று நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியத்தை உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் நானா தேடி போலப்பா, நானா அவரை தேடி போல, அவர்தான் என்னை தேடி வந்தார். அவர்தான் என்னை தேடி வந்து என் பாவத்தை மன்னித்து, என் கிருமத்தை எல்லாம் மன்னித்து ஒரு புது மனுஷனா என்னை மாற்றினார். ஒரு புது மனிதனா என்னை மாற்றினார். எல்லா பாவம் என்னை விட்டு போனது, எல்லா சாபங்கள் என்னை விட்டு போனது. என்னோட பாவத்தில் ஈடுபட்டிருந்த என்னுடைய நண்பர்களை விட்டு எல்லாரும் பிரிந்து போனார்கள். அது தேவனே என்னை பிரித்தார். அவர் என்னை வேறு பிரித்து எடுப்பதினாலே இந்த இடத்திலே ஒரு புதிய மனுஷனாய் நின்றிருக்கிறேன். அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்களும் எப்படி ஒரு பாவத்திலே இருந்திருந்தா நிச்சயமாகவே ஒரு பாவத்தில் ஒரு மன்னிப்பு உண்டு. உலகத்திலே யாருமே கொடுக்காத ஒரு மன்னிப்பு, யாருமே தராத ஒரு மன்னிப்பு. சில காரியங்களிலே, சில பாவத்திலே விழுந்துட்டால் ஊர்ல இருக்கிற ஜனங்கள், ஊர்ல இருக்க பெரியோர்கள் சில தண்டனைகளை என்ன பண்ணுவாங்க, தண்டிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுப்பாங்க. அதோட அந்த பாவம் நின்றாது. மறுபடியும் அவன் பாவம் செய்ய ஆரம்பிப்பான். அவன் மறுபடியும் பாவம் செய்வதற்கு ஆரம்பிப்பான். ஆனால் அதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் ஓடி வந்தேனா, இன்றைக்கு உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்தாரானா, நிச்சயமாகவே நாங்கள் சொல்லுகிறேன், இனியும் பாவத்தில் இருந்து அவர் விடுதலை கொடுத்தாரனா, இனியும் பாவம் கிட்ட வராது. எலும்புகள் கூட உருவாகல, நரம்பு கூட உருவாகல, என் உடம்புல இருக்கிற தசை கூட உருவாகல. ஆனா என்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருந்தா. அல்லேலூயா.
என்னை குறித்து ஒரு தரிசனம் வைக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் எல்லாரும் அவருடைய கண்களை மூடி உள்ளத்தின் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. ஆமாண்டவர், என்னை குறித்து ஒரு தரிசனம் உண்டாகி என் தாயின் கருவிலே எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. என் வாழ்க்கையில நீங்க போதும், என் வாழ்க்கையில நீங்க போதாண்டு ஆசையே எனக்கு இல்லை. நன்றி சொல்லுவாங்க. நல்ல தெய்வம் இல்லாத வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. அப்படியே கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி, அப்பா என்னை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. என்னை குறித்து ஏதோ ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்பா, இங்க இருக்கிற வந்திருக்கிற ஜனங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு திட்டம் உண்டு. அழைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய தரிசன வாழ்க்கையை நிறைவேறுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய காரியத்திலிருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே மாற்றி போடுங்க. ஆண்டவரே மத்தியிலே உலாவுங்கப்பா. எங்க மத்தியிலே உலாவுங்க. எங்க மத்தியிலே உலாவுங்கப்பா. இந்த மனுஷரின் மத்தியிலே உலாவுகிற என் தேவ ஆவியானவர் எங்க மத்தியிலே உலாவுங்க. ஆண்டவர், எங்க மத்தியிலே உலாவுங்க. ஆண்டவர், எங்க மத்தியிலே உலாவுங்கப்பா. இந்த பிள்ளைகள் மேல் உலாவுங்க, இந்த ஜனத்தின் மேல் உலாவுங்க, இந்த கிராமத்திலே உலாவுங்க. ஆண்டவரே இந்த இடத்திலே உலாவுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே உலாவுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எந்த இடம் முழுவதும் உடைய சகினா மகிமையினால் நிரம்புவதாக. ஆண்டவரே, பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு வந்தார்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய், அந்த காரியத்தில் விடுதலை பெறும்படியாய், அவருடைய போராட்டத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் மனிதர்கள் மத்தியிலே அசைவாடுகிறவர், அன்று ஜலத்தின் மேல் அசைவாடினவர். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவர். யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. தேவ பிரசன்னத மத்தியிலே அளவில்லாமல் நிரம்ப போகுது. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா, எங்க மத்தியில உலாவுங்கப்பா, உலாவிடும் எங்க சூழ்நிலையில் மத்தியில உலாவுங்க ஆண்டவரே. எங்க பிரச்சனை மத்தியில உலாவுங்கப்பா, எங்க கடன் பிரச்சனத்தில உலாவுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில உலாவுங்கப்பா, எங்களுக்குள்ள வாசம் பண்ணும். உலாவுங்கப்பா, நீங்க உலாவி வாங்கப்பா. வாசம் செய்வோம் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்வோம் எங்கள் மத்தியில் உலாவிடும். இந்த பிள்ளைங்க உம்மை நோக்கி பார்க்கிறாங்க, உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உலாவுங்க, உலாவுங்க. இந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கப்பா. எனக்குள்ள உலாவுங்க அப்பா. இந்த கண்ணீர் எல்லாம் மாறுவதற்கு, அவர்கள் குடும்பத்தில் உலாவதற்கு, இந்த இருதயத்தில் உலாவதற்கு அவரை நோக்கி ஆண்டவரை வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அப்பா. இரண்டாவது நாள் கூட்டத்தில் அப்பா குடும்பத்தில் விழாவுங்க அப்பா. சிங்காசனத்தில் இருந்து இறங்கி வந்து விழாவுங்க அப்பா. இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா, உலாவிடும் எங்களோடு இங்கு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். அப்பா, உங்க மத்தியில் உலாவுங்க, எங்க மத்தியில் உலாவுங்கப்பா. இடம் முழுவதும் பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். வாசம் செய்யும். Hallelujah, 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 hallelujah. Hallelujah.
நன்றி செலுத்துகிறோம். எங்க மத்தியிலே விழாவினதற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த 2வது நாள் கூட்டத்தில் இந்த இடத்துல வந்த பிள்ளைகளை ஆண்டவரே, அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் இந்த குடும்பத்தில் எல்லாம் நீங்க அசைவாடுங்கப்பா. அவருடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் அசைவாடுங்க. அவருடைய பிரச்சனத்தில் எல்லாவற்றிலும் அசைவாடுங்கப்பா. அவருடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்களை நோக்கத்தை வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் அசைவாட 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 ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு அதிசயம் நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு ஜெயம் நடந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமான காரியம் மாறிக்கொண்டே இருக்கட்டப்பா. உடைய சூழ்நிலை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கட்டப்பா. உடைய போராட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய மத்தியிலே விழாவி கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அநேக இடத்திலே சத்துரு பிசாசானவனா போடுவான். அங்கங்க உலாவி கொண்டிருப்பான், அங்கங்க சுத்தி கொண்டிருப்பான். ஆனா இந்த ஆராதனையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கிற இடத்துல எல்லாம், உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் என்னென்ன காரியங்களை நினைச்சு நீங்க வந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அப்படியே